அனைவருக்கும் வணக்கம். ஊப்பியில் முகல் சராய்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. 1968 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஒரு ட்ரெயின் காலையில் கிராஸ் ஆச்சு. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் அந்த ட்ரெயின்லேருந்து ஒருத்தரை தள்ளி கொண்டுட்டாங்க. அது ஒரு போஸ்ட் வர்றப்போ அதில் அவர் தள்ளினோடனே அதில் போய் இடி விட்டு ஸ்பாட்லேயே ஆள் இறந்துட்டாங்க. அவர் பேர் தான் தீனதயாள் உபாத்யாயா. பாரத்லால் ராம் அவத்னு ஒரு 2 பேர்னு சொல்லிட்டு அப்புறமா கண்டுபிடிச்சாங்க. காசுக்காக தள்ளினாங்கன்னு சொல்லிட்டு நானாஜி தேஷ்முக் அப்படிங்கிறவர் ஒரு 51 சாட்சியங்களை முன் வச்சார். ஆனால் அதில் ஒரு 21 தான் எடுத்துச்சு போட்டு ஈஸியாக அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. அந்த தீனதயாள் உபாத்யாயா பேர் தான் இப்போ எல்லா ட்ரெயினுக்கும் வச்சுருக்குது. அவர் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். அந்த ஸ்கீம் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரெயின்லேயுமே. அவர் யார் அப்படின்னா 1950 பாகிஸ்தான் பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சமயம் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷ் பிரதமர் லியாகத் அலிக்கும் நேருக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு 1950. டெல்லி ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தை சியாமா பிரசாத் முகர்ஜிங்கிறவர் தீவிரமாக எதிர்த்தார். அதுக்கப்புறமா அவர் தான் பாரத் ஜனசங்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த 370 இதெல்லாம் கூடாது, ஒரே நாடு ஒரே சட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவர் 1953 இறந்துருவார். 1967 டிசம்பரில் பாரத் ஜனசங்கோட தலைவராக தீனதயாள் உபாத்யாயா மாதம்தான் இருப்பார். அதுலேயும் அவரை கொன்னுருவாங்க. அவர் அவரை பற்றின கதை இது இருக்கும். நீங்கள் தகவலை தரனா அந்த கேஸ் நடத்தின நானாஜி தேஷ்முக்கை பற்றின அந்த லாயரை பற்றின கதைகள் இருக்கும். அந்த ஆட்களை பற்றி, பாரத்லாலை பற்றி, ராமவத்தை பற்றின எந்த தகவலுமே இருக்காது. அநியாயம்தான். அது ஒரு கொலையை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு கேஸ் நடத்த முடிக்கிறது. அது அரசியல் சார்பு நிலை அதெல்லாம். ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த கொலையை சொல்லிட்டு வேற பாயம் வேற பகனம் அப்படின்னு சொல்லிட்டு முசல்மான் லவ்க்குங்கிறப்போ அந்த வட இந்தியர்களுக்கு அந்த கொலை இவன் தான் செஞ்சாங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறப்போ இவங்களால தான் நடந்தது இந்த கொலை அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைக்கிறப்போ அவன் இஸ்லாமியர்கள் வெறுப்பை அவன் ஏற்றுக்கிறான். அந்த லியாகத் அலி நேரு ஒப்பந்தம் அதுக்கு எதிரான தான் அந்த சிஎன்ஏ என்ஆர்ஐ பில், அதை திரும்ப இவங்க இது ஒன்றுன்னு சொன்னது அந்த ஒப்பந்தத்துக்கு எதிரான 2-3 கேள்விகள் இருக்குது. கேள்வி ஒன்று, இந்த சியாமா பிரசாத் முகர்ஜி இருக்கார்ல, அவருமே மர்மமான முறையில் தான் இறந்து போவார். அதை பற்றி ஏன் பேசுகிறது இல்லை அப்படின்னு. 2வது கொலையாளிகள், அந்த கொலையாளியை பற்றின விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டேங்கிங்க. ஆனால் அந்த கொலையாளிகளை பற்றி பேசுகிறப்போ அது அவங்க யாரோட கைக்கூலிகள்னு தெரிஞ்சிடும். அதனால் அந்த திட்டமிட்டு மறைக்கப்படுற அந்த விஷயங்கள் கொலையை மாத்திரம் சொல்லிட்டு, இந்த கொலைக்கான காரணம் வங்காளதேசத்திலேருந்து இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் உள்ளே நுழைகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொலைக்கான காரணிகளாக இஸ்லாமியர்களை முன்னிறுத்திட்டு அரசியல் பேசுகிறப்போ பொதுவில் இருந்து பார்க்குறவனுக்கு இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு உண்மையிலே இப்போ இருக்கிற எல்லா ட்ரெயின்லேயும் அந்த தீனதயாள் கோச் அப்படிங்கிறது அவர் பேர் தான். அவர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொல்லப்பட்டார். அந்த நினைவாக எல்லா ட்ரெயின்லேயும் அந்த பேரை இந்த அரசாங்கம்